நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கோடிங் அண்ட் டீகோடிங் ஸ்டெக்னோகிராஃபியில் பார்க்குறோம். ஸ்டெக்னோகிராஃபி கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மைஸ்குலர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். ப்ராஜெக்ட்டில் வந்து அப்பாச்சி மைஸ்குலர் ரெண்டையும் ஸ்டாப் பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னா ரெண்டுமே லோடிங் ஆகி இப்படி நின்றுக்கும். இதில் வந்து நம்ம கோடிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ட்ரைவில் ஜாம்புக்குள்ளே XAMP ஜாம்புக்குள்ளே ஹெச்டி டாட்னு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போட்டிருக்கு வந்து PA பாருங்க, ஃபைல் வந்து PSA_PHP இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் நம்மளோட இது. இதில் போயிட்டு ப்ரௌசர், அதாவது ஜாம் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம லோக்கல் ப்ரௌசர் /ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இது வந்துடும். இதுக்கு நான் வந்து என்னோட டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் யூஸ் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போகிறப்போ உங்கள் லேபில் வந்து என்ன பாஸ்வேர்ட் யூஸ் நேம் வேணுமோ நீங்கள் அதை ஜெனரேட் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் யூஸ் நேம் நான் வச்சுக்கணும். இப்போ வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டேன். இதில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா என்கோடிங் டீகோடிங் தான். டெக்ஸ்ட்டு என்கோடிங் அண்ட் டீகோடிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து என்கோட் பண்ண போகிறதில்ல. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்கோட் பண்ணிவிட்டு தான் நம்ம டீகோட் பண்ணணும். சரிங்களா? டெக்ஸ்ட் என்கோடிங் அண்ட் டீகோடிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெக்னோகிராஃபி டீகோடிங் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்கோடிங் பண்ணால் டீகோடிங் பண்ண முடியும். அதனால் கீழே பார்த்தீங்கன்னா என்கோட் த ஃபைல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. பண்ணால் இங்கே என்கோடிங் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்கிற இமேஜ் மட்டும் தான் நீங்கள் போட முடியும். ஃபைலில் போயிட்டு நான் சும்மா இந்த ஃபைல் கொடுக்குறேன். இது வந்து ஜேபிஜி வாட்ஸ்அப் இமேஜ் ஒன்று கொடுக்குறேன். சரிங்களா? இந்த இமேஜ் கொடுத்து இதுக்கான கீவேர்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 அதாவது இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதான் பாஸ்வேர்டு வேணும். சரிங்களா? கொடுத்துறேன். அதுக்குள்ளே வந்து நான் இந்த இமேஜை ஹைட் பண்ணி ரன் பண்ணுறேன். இந்த இமேஜ் ஓகேங்களா? இதான் வந்து நான் வந்து இந்த இமேஜுக்கு வந்து ஹைட் பண்ணக்கூடிய சப்மிட் பண்ணால் நம்ம கொடுத்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வாட்ஸ்அப்னு கொடுத்து ஒரு இமேஜ் போட்டேன்ல, ஸோ அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டீகோடிங் இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் த ஃபைல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீகோடிங் நம்ம ஃபஸ்ட் இந்த வாட்ஸ்அப் வச்சுருந்தோமா, ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஸ்டெக்னோகிராஃபின்னு. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைலோட நேம்லேயே STEG ஸ்டெக்னு வந்துருக்கும். சரிங்களா? அந்த ஃபைல் வந்து ஜேபிஜி ஃபைல் தான், பட் வந்து என்கோடிங் ஆகிருக்கு. உள்ளே வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து உள்ளே ஒழிஞ்சிருக்கும். இதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதோட பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்ம அங்கே என்ன மெசேஜ் கொடுத்தோமோ அங்கே வந்துடும். அப்படியே ஒரு 2 செகண்ட் ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம அந்த ஃபைலை என்கோடிங் பண்ணோம்ல, அதான் இந்த ஃபைல் நம்ம என்கோடிங் பண்ணோம்ல, என்கோடிங் பண்ணுறப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். பட் வந்து என்ன மெசேஜ்னு சொல்ல மாட்டோம். அந்த ஃபைல் வந்து டீகோடிங் பண்ணால் வந்து உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் நமக்கு காட்டும். இதே ஒரு கான்செப்ட். சரிங்களா?